அது மட்டுமல்ல, என்னுடைய தாய் கிராமமான மோளையானூருக்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் வந்துள்ளார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகை புரிந்து எனது பள்ளி நண்பனுக்கு உதயசூரியன் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வருகை புரிந்து கழகத்தினுடைய கிளை செயலாளர் திரு மனோகரன் அவர்களுடைய திருமணத்தை இங்கே நடத்தி வைத்துள்ளார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக செயல்பட்டு வந்த பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு குப்புசாமி அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். 1949ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருந்தபோது முதலில் அரூர் வட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் கிளை கழகம் எங்களுடைய மோளையானூர் கிராமத்தில் தோன்றப்பட்டது என்பதை நான் பெருமைக்குரிய எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான தலைவர்கள் வந்துள்ள மோளையானூர் கிராமத்திற்கு வரலாற்றின் தொடர்ச்சியாக எங்கள் இல்ல திருமணத்தை தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்று வைத்த போது 1334 கோடி மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு புனித திட்டத்தை துவக்கி வைத்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மக்களின் தாகத்தை போக்கிய தாயுமான தலைவர், அன்பு தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கழகத்தில் இணைந்த பொழுது கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தருமபுரி மாவட்டத்திற்கு வந்து நீங்கள் இணைப்பு விழா நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது சமயம் கொரோனா பேரிடர், சென்னையில் மழை வந்த காரணத்தால் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வர இயலவில்லை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினரை வரவேற்று வாழ்த்துரை வழங்கும் போது என்னை பற்றி குறிப்பிட்டு ஒரு ஜனநாயக மாண்போடு அரசியல் நாகரிகத்தோடு அமைச்சராக இருந்தாலும் இல்லை என்றாலும் சிறப்பாக செயல்படுவார் என்று குறிப்பிட்டு பேசினார்கள். அதை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. தருமபுரி மாவட்டம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கொஞ்சம் டல்லா இருக்கு என்று இனி யாரும் சொல்லக்கூடாது. பழனியப்பன் வந்துவிட்டார், இனி நமக்கு வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை நான் பெற்ற வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டம் பெறும் பொழுது கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்காகவே பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதாகவே நான் கருதுகிறேன். அப்போது ஆளுநரிடம் என்னை பற்றி ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் திராவிடர் ஆட்சி அமைவதற்கு என்னுடைய சிறு பங்கு இல்லையே என்று நான் பல நாள் கவலைப்பட்டதுண்டு. வருகின்ற 2026இல் நடைபெறுகிற சட்டமன்ற பொது தேர்தலில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் 7வது முறையாக கழக திராவிட மாடல் ஆட்சி அமைய தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக என்னுடைய பணி நிச்சயமாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பொற்கரங்களில் சமர்ப்பிப்போம் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகன் எழில் மரவன் அவர்கள் இளைஞரணிக்காக சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டிற்காக பைக் ரைடர்ஸில் பெரியார் மண்டலத்தில் சென்றார் என்பது பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். அனைத்து சார்பணி நிர்வாகிகளுக்கும், கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய வருகை தந்து மணமக்களை வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.